அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டிவைன் ஆரா சேனலில் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் அறுபடை வீடுகளில் 2ஆம் வீடாக திகழ்ந்துட்டுருக்கு. உலக புகழ் பெற்ற பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் 18/11/2024 அதாவது கடந்த திங்கட்கிழமை அன்று மதியம் நிகழ்ந்த ஒரு சோக விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளோட வாழ்க்கையை சரி பண்ணணும், நம்ம வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைஞ்சதாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கடவுளை வேண்டுறோம். அதே சமயத்தில் கோயில்களில் நம்ம கஷ்டத்துக்காக கோயிலில் தேடி போகிறோம். அங்கே கோயிலில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அதே பொறுப்புணர்ச்சியோடு நம்மளும் நடந்துக்கணும். நமக்கு ஒரு தேவையான சந்தோஷம் கிடைச்ச உடனே நம்ம எங்கே போனோமோ அங்கே என்ன நடந்தால் என்ன, நம்மளால் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அந்த வகையில் நம்மளோட திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடந்திருக்க இந்த விஷயம் பக்தர்களாகட்டும், பார்வை அங்கே வந்து பார்த்தவங்களாகட்டும், அந்த பகுதியை சேர்ந்தவங்களாகட்டும், கோயில் நிர்வாகமாகட்டும், எல்லாத்தையும் மேலே அந்த நபர்களை இழந்து வாழ்கிற குடும்பத்தினராகட்டும், எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய சோக அலையை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன் இப்படி நடந்துச்சு, முருகன் கோயிலில் ஏன் இப்படி நடந்துச்சுன்னு 2006ஆம் ஆண்டு தெய்வானை அப்படிங்கிற அந்த பெண் யானையை வந்து குமரன் அப்படிங்கிற ஆண் யானை 2 பேரும் சேர்ந்து திருச்செந்தூருக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதில் குமரன் யானை அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்தில் இறந்ததுக்கப்புறம் தெய்வானை யானை மட்டும்தான் அங்கே ஒரே ஒரு செல்ல பிள்ளையாக வளர்ந்துட்டு வந்திருக்காங்க. அது நல்ல விதமாக வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்கே 2006 கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கும் தெரியும், அந்த பகுதிகளை சேர்ந்தவங்களுக்கும் தெரியும் அந்த யானை எப்படி வளர்க்கப்பட்டது, அந்த யானை எப்படி இருந்தது அப்படின்னு. அந்த பாகன், அந்த யானை எல்லாரையுமே பற்றி அங்கே இருக்கிற எல்லாருக்கும் கோயிலுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு எப்போ நான் வந்திருக்கேன், அந்த யானையை பார்த்துருக்கேன், நல்லா அவங்க வந்து நல்லதான் வச்சுருப்பாங்கங்கிற மாதிரி எல்லாருக்குமே இது எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ நடந்திருக்க இந்த சோக நிகழ்வுக்கு பின்னாடி ஒரு சின்ன விஷயம்தான், அந்த யானையோட ஒரு சென்சிட்டிவிட்டி மட்டும்தான். 3 பாகன்களை அவங்க வந்து கோயில் நிர்வாகத்துலேருந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 3 பேருமே வந்து சொந்தக்காரங்க தான். அவங்களோட தாய் மாமா, அப்புறம் 2 பேரும் வந்து பிரதர்ஸ். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் அந்த யானையை தெய்வானையை வந்து நல்ல முறையில் பாதுகாத்து, நல்ல ஒரு குழந்தை மாதிரி நம்ம வீட்டில் நம்ம ஒரு பெட் அனிமல் வளர்க்குற மாதிரி ரொம்ப அற்புதமாக அழகாக பாசமாக தான் வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. எந்த வித சித்திரவதை எதுவுமே பண்ணல, நல்ல முறையில் நல்லபடியாக வளர்த்துட்டு இருந்த சமயத்தில் தான் அவங்களோட உறவினர் ஒருத்தங்க, அவங்களோட அப்பா அங்கே பாகனாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த வேலை அவருக்கு கிடைக்கல. அவர் மிலிட்ரியில் இருந்து ஓய்வு பெற்ற காரணத்தினால வயசு அந்த அதிகமாகிடுச்சு, அவங்களால பார்த்துக்க முடியாதுங்கிறதுனால அவங்களோட உறவினரான இவங்க 2 பேருக்கும் அந்த வேலை வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்பா ஒர்க் பண்ண இடம் தானே, வேலை பார்த்த இடம், அந்த யானை தானே சொல்லி வந்து பார்த்துட்டு போகிறது, இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருந்திருக்கு ஆல்ரெடி. அப்படி வரும்போது தான் இந்த முறையும் கோவிலுக்கு வந்துட்டு பார்த்துட்டு அவங்க செல்ஃபி எடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் பழங்கள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ வந்து தெய்வானைக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவங்க வந்து அவங்கள தட்டி விட்டு ஏதோ ஒரு விஷயம் அசம்பாவிதம் மாதிரி நடந்திருக்கு. தெய்வானை இப்படி பிஹேவ் பண்ண மாட்டாலே, திடீர்னு இப்படி வந்து பிஹேவ் பண்ணுறாளேன்னு சொல்லி அவங்க அதை ஆஸ்வாசப்படுத்தி சரி பண்ணணும்னு போகும்போது அவங்க பாகனை வந்து கோவத்தில் தள்ளலை, நீ ஓரமாக போ, நான் வந்து எனக்கு கோவம் வருதுங்கிற மாதிரி தான் இது பிஹேவ் பண்ணியிருக்கு. அவங்க தூக்கி போட்டு துவம்சம் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்களோ, இல்லைன்னா இவங்க இந்த வேலைக்கு வந்துடுவாங்களோ, இவங்க எதுக்கு இங்கே வராங்க, நமக்கு தான் பிடிக்கலையே அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன ஒரு சென்சிட்டிவிட்டி மட்டும்தான் அங்கே வந்து ப்ளே ஆகியிருக்கே தவிர அந்த யானைக்கு மதம் பிடிக்கலை. அது வந்து ஒரு பெண் யானை, பெண் யானைக்கு மதம் பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க, ஆண் யானைக்கு தான் மதம் பிடிக்கும். அதுக்கு அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் வந்து அதனால தான் ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பதட்டம். ஏன்னா நீங்கள் ஒரு இன்னொரு சேனலில் வந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தெய்வானை யானையும் அவங்களோட அந்த பாகன் ஒருத்தரும் வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த யானை அந்த கோயிலை காட்டுற விதமே அவ்வளோ கம்பீரமாக அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வீடியோ பார்க்கும்போது. அதில் அந்த யானையை பற்றி அந்த பாகன் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த இப்போ இறந்து போனவங்களோட அண்ணன் அவர் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து கூட்டுட்டு போகும்போது ஏதாவது நாய்க்குட்டி ஏதாவது வெளியில் வந்தால் கூட நகட்டுங்க, பயப்படும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே வந்து சிரிப்பாங்க, இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது, நாயை பார்த்து பயப்படுன்னு சொல்கிறீங்கன்னு. அதே மாதிரி தாம்பலம் தட்டி எதை போட்டாலுமே அந்த அதிர்வு சவுண்டு அதுக்கு வந்து பயமாக இருக்கும்னு. ஸோ நம்ம நினைக்கிறோம் அதோட சைஸை பார்த்துட்டு இது வந்து ஏதாவது ஒரு ஹார்ம் வந்து க்ரியேட் பண்ணிடும். நீங்கள் இல்லை, அதுக்கு வந்து சைஸ் தான் பெருசு, மனசு வந்து ரொம்ப இலகின ஒரு சாஃப்டான மனசு தான் வந்து அந்த யானைக்கு இருந்திருக்கு. ஸோ தெய்வானை அந்த அளவுக்கு ஒரு சென்சிட்டிவான ஒரு யானையாக இருக்கிற பட்சத்தில் நம்மளை எங்கேயோ கூப்பிட்டு போயிடுவாங்களோ, இவங்க எதுக்கு இங்கே வராங்கன்னு ஒரு பயத்தில் ஒரு
இப்படி ஒரு கோவத்தை வந்து வெளிப்படுத்தும் போது, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க திடீர்னு யாராவது வீட்டுக்கு வரும்போது பயத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியோ, இல்லை நம்ம வளர்க்குற பெட் அனிமல்ஸை வெளிப்படுத்துகிற மாதிரியோ தான் பண்ணியிருக்கே தவிர, அன்றைக்கி வேறு எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஒரு மோசமான விஷயங்களையும் தெய்வானை வெளிப்படுத்தலை. ஜஸ்ட் அதோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண இடம் வந்து அந்த விதி, அந்த நடந்த விதம் எல்லாமே வந்து தப்பாகி, அந்த உறவினர் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு இவங்க போய் நீ ஓரமாக போயின்னு சொல்லி அவங்க வந்து அந்த பக்கமாக வந்து தூண் எல்லாமே இருக்குது, நம்ம அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது தெரியுது. அதில் இடித்து அவங்களும் வந்து அப்படி ஆவாங்கன்னு தெய்வானை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த விஷயம் நடந்த அடுத்த நிமிஷமே அவங்க 2 பேரையும் எழுப்ப ட்ரை பண்ணுது. மெயினாக அந்த உதயகுமார் அப்படிங்கிற அந்த பாகன் அவர்களை வந்து அது வந்து எழுப்ப ட்ரை பண்ணுது. ஆனால் வந்து அதுக்கு தெரியல நம்ம ஏதோ பண்ணிட்டோங்கிறது கூட அதுக்கு தெரியல, நம்ம ஒன்றுமே பண்ணலையே, ஏன் விழுந்துட்டாங்க, அப்போ நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோம் போலங்கிற ஒரு பயந்து ஒரு குழந்தை மாதிரி அது பிஹேவ் பண்ணுது. ஸோ இது எல்லா விஷயங்களுமே நடந்து ரொம்ப ஒரு துயரமான ஒரு சோக அலை தான் வந்து திருச்செந்தூர் பகுதியிலையும் இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட திருச்செந்தூருக்கு அடிக்கடி வந்துட்டு போகிற பக்தர்களாக இருக்கட்டும், எல்லார் மனசுலையுமே இது பயங்கர ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த இதில் வந்து நம்ம திருச்செந்தூர் கோயில்னு வந்து சாமி கும்பிட்டோம் போனோங்கிறதோட மட்டும் இல்லாமல் இதை தாண்டின பொறுப்புணர்ச்சி என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, ரூமர்ஸ் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அந்த யானை அந்த பாகன் 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. இந்த பிரிவு வந்து அவங்க 2 பேருக்கு ஒரு பிரிவு, அவங்க குடும்பத்தினருக்கு வந்து ஒரு பெரிய பிரிவு. அந்த உறவினரும் ஊர்லேருந்து வந்து திருப்பி அவங்களை இத்தனை பேர் கொண்டு போய் ஊரில் சேர்ப்பாங்கங்கிறது கூட அவர் தெரிஞ்சு வந்திருக்க மாட்டார். இப்படி எல்லாமே வந்து நடக்காதுன்னு ஏதோ இந்த இப்படி ஏன் நடந்துச்சுன்னு யோசிக்கிற அளவுக்கு நடந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு வியூஸ்க்காகவோ ஒரு ஃபாலோவர்ஸ்க்காகவோ ஒரு வீடியோஸ்க்கு வந்து கிளிக் பைட் மாதிரி தம்ப்நெயில்ஸ் அண்ட் டைட்டில்ஸை அட்ராக்டிவாக வைக்கணும்னு துவம்சம் செய்த யானை, யமனாக வந்து தெய்வானை, அப்புறம் சித்திரவதை செய்த பாகன், இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம வந்து பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. இது ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. அந்த 2 பேரை பற்றி எல்லாரும் அந்த ஊர் மக்கள் கொடுக்குற இன்டர்வியூவாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்ல விதமாக தான் இருக்குது. இதில் இது ஏன் இப்படி நடந்துச்சு எல்லாமே இறைவனுக்கு தெரியும். முருகப்பெருமான் அங்கே இருக்காங்க, அந்த முருகருக்கு தெரியும். ஸோ இந்த நேரத்தில் திருச்செந்தூர் முருகர் அந்த தெய்வானை யானை அதை இவ்வளோ காலமாக பாசமாக வளர்த்துட்டு இருந்த அந்த இறந்து போன உதயகுமார் அந்த அண்ணனாக இருக்கட்டும், அவங்களோட சேர்ந்த மற்ற பாகர்களாக இருக்கட்டும், அவங்க குடும்பத்தினர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற சோகத்தில் நம்ம யூடியூப்லேயும் ரொம்ப வந்து வீடியோஸை வந்து தம்ப்நெயில்ஸ் டைட்டில்ஸ் எல்லாம் வேறு மாதிரி வச்சு ரொம்ப அதை வந்து இந்த இஷ்யூவை வந்து வேறு மாதிரி திருப்பி இந்த யானைகள்லாம் இப்படித்தான், இந்த பாகன்கள்லாம் இப்படித்தாங்கிறத வந்து ஆக்க வேண்டாம். இந்த சோகத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு இது வந்து சீக்கிரம் அவங்க குடும்பத்துக்கும் தெய்வானை யானைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் அதை தாங்குகிற சக்தியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முருகப்பெருமானை நம்ம குடும்பத்தினருக்கு வேண்டுற மாதிரி வேண்டிக்கணும். அதே மாதிரி அந்த குழந்தை மாதிரி இருக்கிற தெய்வானையும் நல்ல விதமாக நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருச்செந்தூருக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். தயவு செஞ்சு இந்த ரூமர்ஸை கமெண்ட்ஸில் வந்து இப்படி தான் ஆகும் அப்படி தான் ஆகும் தம்ப்நெயில்ஸில் போடுறது டைட்டிலில் போடுறது எதுவுமே பண்ணாதீங்க. எல்லா வீடியோஸுமே வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது தெரியுது எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கனெக்டிவாக இருந்திருக்காங்க அந்த யானையோட, தெய்வானையும் அந்த பாகன்களோட எவ்வளோ இதாக இருந்திருக்காங்கங்கிறது எல்லாமே தெரியுது. ஸோ இன்னும் தெரியணும்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. ஒரு பிரபலமான சேனல்லையும் அவங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவும் பார்த்தா தெரியும் அந்த யானை எவ்வளோ அழகாக அங்கே வளர்ந்துட்டுருக்கு, அவங்க எப்படி வளர்த்துட்ருக்காங்கன்னு. ஸோ இதை தாண்டின ஒரு ரூமர்ஸையோ மோசமான விஷயங்களையோ ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு சென்சிட்டிவாக நடந்த ஒரு விஷயத்த மோசமானதாக மாற்றிடாதீங்க. ஸோ அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது. திருச்செந்தூர் முருகன் வாய் நிறைய நம்ம வந்து பக்தி பரவசத்தோடு கூப்பிட்டுட்டு சூரசம்ஹாரம் முடிஞ்சு சஷ்டி முடிஞ்ச கையோடு போகணும். அந்த மாதிரி இல்லாமல் முருகர் கோயிலில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்மளோட முருகருக்கு நம்ம கோயிலில் நடந்திருக்குங்கிற ஒரு மனசில் எடுத்துக்கிட்டு இந்த விஷயம் சரியாகணும், அவங்க குடும்பத்தார் எல்லாருமே சரியாகி ஒரு நல்ல ஒரு இதை தாங்கிட்டு வெளியில் வரணும். அந்த அண்ணாவோட ஆன்மாவும் இறைவனடி சேரணும். அந்த தெய்வானை யானையும் ரொம்ப நல்லா இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோடு அதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது தான் நம்ம திருச்செந்தூர் முருகருக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய காணிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.